பிஜிடிஆர்பி 1996 வேக்கன்சி. இந்த வேக்கன்சியில் அதிகபட்ச வேக்கன்சி இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் 233. இன்றைக்கி நம்ம பார்க்குறது மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் 232 வேக்கன்சி. இந்த 232 வேக்கன்சி கட் ஆஃப் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூகுள் ஃபார்ம் சர்வே நம்ம கொடுத்ததில் 34 ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 34 ரெஸ்பான்ஸ் அடிப்படையில் இந்த வீடியோ உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இந்த வீடியோ பொறுத்தவரையும் இதில் வர தகவல்கள் ஓரளவுக்கு சாத்தியமானதாக இருக்கும். நமக்கு அதிகப்படியான ரெஸ்பான்ஸ் வந்தால் கட் ஆஃப் துல்லியமாக இருக்கும். இந்த கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதில் ஃபில் பண்ணுங்கள். சொல்லப்போனால் கமெண்ட்டில் ஃபஸ்ட் மெசேஜ் பின் பண்ணி தரேன். நிறைய பேர் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கேட்டாலும் உங்களுடைய டேட்டா கொடுத்தா தான் கட் ஆஃப் தெரிய வரும். உங்களுடைய நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனிட்டி, நீங்கள் பிஎஸ்டிஎம்மா இல்லையா, பர்சன் வித் டிசபிலிட்டி, நீங்கள் மாற்றுத்திறனாளியா இல்லையா, அதன் பிறகு 8% ரிசர்வேஷன் எஸ்ஜிடி, 2% ரிசர்வேஷன் நான் டீச்சிங் ஸ்டாஃப், இந்த ரிசர்வேஷனுக்குள்ளே வரீங்களா, உங்களோட டோட்டல் மார்க் வித்தவுட் அப்ஜெக்ஷன் எவ்வளவு, டோட்டல் மார்க்ஸ் வித் அப்ஜெக்ஷன் எவ்வளவு, உங்கள் மொபைல் நம்பர், அதன் பிறகு இந்த வினாத்தாள் எப்படி இருந்தது ஒரு கருத்து, அதன் பிறகு இந்த தேர்வை எப்படி எதிர்கொண்டீங்க, இந்த மாதிரி சில தகவல்கள் ஒரு 13 தகவல் இருக்குது. இந்த தகவலை கொடுத்தா போதும், உங்களுக்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸை கொடுத்துடலாம். இப்போதைக்கு 34 ஆசிரியர் ஒரு ஆய்வு பார்க்கலாம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்து. ஸோ இதில் ஓசி யாருமே கிடையாது. நம்மக்கிட்ட கொடுத்த டேட்டாவில் ஓசி யாருமே இல்லை. பிசி கம்யூனிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பிசி கம்யூனிட்டியில் ஹையஸ்ட் மார்க் 106லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 106லேருந்து 62 வரையும் போகுது. இதில் சொல்ல போனால் இங்கே லாஸ்ட்டில் இருக்கிற 62, 64 இவர்களுக்கு பிசி கம்யூனிட்டியில் வேலை வாய்ப்பு கிடைக்காது என்பது உறுதி செய்யப்படுது. ஏன்னா மேலேயே மார்க்ஸ் அதிகமாக இருக்குது. 106, 101, 100, 95, 95, 93, 87 இப்படி இருக்குது. அப்போ இந்த பிசி கம்யூனிட்டியை பொறுத்தவரையும் 106 மார்க்லேருந்து கிட்டத்தட்ட 85 மார்க் வரையும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 106லேருந்து 90ஓடு நின்றுடும். 85 எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவி வரையும் போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அடுத்து பிசி கட் ஆஃப் சொல்ல போனால் 106லேருந்து நம்ம 85 வரைக்கும் ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் வைக்கலாம் வித் சிவி. செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106லேருந்து 90ஓடவே நின்றுடும் கட் ஆஃப். யாருக்கு? பிசிக்கு. பிசி முஸ்லீம் பொறுத்தவரையும் நம்மக்கிட்ட ஒரே ஒரு டேட்டா தான் வந்திருக்கு, 90 மதிப்பெண் பிசி முஸ்லீம். அப்போ இந்த 90 மதிப்பெண் கண்டிப்பாக பிசி முஸ்லீமுக்கு கிடைச்சிரும். ஏன்னா பிசி முஸ்லீம் தனி கோட்டா, இந்த தனி கேட்டகரியை பார்க்க வரையும் நமக்கு பிசி முஸ்லீமுக்கு வேக்கன்சி 4 இருக்குது. ஸோ 4 வேக்கன்சி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 90 அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும். அடுத்து எம்பிசி கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட கிடச்சிக்க டேட்டா வந்து 98, 95, 93, 91, 90, 85ன்னு வருது. எங்கேயும் பார்த்தீங்கன்னா 98லேருந்து 90ஓடவே நமக்கு கட் ஆஃப் நின்றுடும். எது? எம்பிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேக்கன்சி 21 வேக்கன்சி டிஎஸ்சியில் இருக்குது, 20 வேக்கன்சி டிஎன்சியில் இருக்குது. அதன் பிறகு மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தா இந்த எம்பிசி கட் ஆஃப் 98லேருந்து 90ஓடு நிற்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த 85, 80 எல்லாம் சிவி வரையும் போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியில் இங்கே 90, இங்கேயும் 90 ஸ்டார்ட் ஆகுது. 90, 87, 85, 88. அப்போ சொல்ல போனால் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி கம்யூனிட்டியும் என்ன ஆகும் அப்படின்னா 100லேருந்து இது வந்து 90 வரையும் தான் வாய்ப்பு. எல்லாமே வந்து 90ஓட வாய்ப்போதோ நிற்கிற மாதிரி இருக்குது. ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹையஸ்ட் மார்க் 106, ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹையஸ்ட் மார்க் 106லேருந்து பிசி கம்யூனிட்டி 90ஓடு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 90க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். பிசிஎம் 90க்கு மேலே இருக்கிறவங்க நம்பலாம். அதே மாதிரி எம்பிசி 90க்கு மேலே இருக்கிறவங்க ஹோப்ஃபுல்லாக இருக்கலாம். 90 கீழே இருக்கிறவங்க நீங்கள் தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவு அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு தயாராகலாம். அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்தவரை இதுவும் 90, 87, 85 வரதுனால 90க்கு மேலே ஆசிரியர்கள் இருப்பாங்க. ஸோ எஸ்சி கம்யூனிட்டிக்கு 85க்கு மேலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம். ஆனால் 90க்கு மேலே தான் நிதர்சனம் என்பது உண்மை. எஸ்சிஏ கம்யூனிட்டி இங்கே 75, வாய்ப்புகள் குறைவு. அடுத்து எஸ்டியை பொறுத்தவரை இந்த இடத்துல 90, 80ன்னு ஒரு மதிப்பெண் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எஸ்டி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டாக ஃபில் பண்ணவங்க ஒரு 3 மார்க் எம்பிசிபி இதெல்லாம் பிசின்னு 98, 82, 90க்கு இவங்கெல்லாம் முன்ன சொன்ன கட் ஆஃப்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ எஸ்டி 80ன்னு இருக்குது. எஸ்டி 80 மதிப்பெண் எடுத்து பூவுலி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கம்பல்சரி இருக்குது. ஏன்னா எஸ்டியோட வேக்கன்சி நமக்கு வந்து கரெக்டாக எஸ்டிக்கு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் விமன்லேயே இருக்குது. ஸோ எஸ்டி விமன் வந்து ஒரே ஒரு வேக்கன்சியை எடுத்துகிட்டு வராங்க, தமிழ் மீடியத்தில் எடுத்துகிட்டு வராங்க. அப்படி இருக்கும்பொழுது இவங்களுக்கு கன்ஃபார்மாக ஜாப் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் நோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு ஒன்று இருக்குது பாருங்கள்.
லாஸ்ட் காலம் 8th காலம் நான் டீச்சிங் ஸ்டாஃபில் பிசி கம்யூனிட்டியில் 95 மார்க் எடுத்தவங்க இருக்காங்க, 74 மார்க் எடுத்தவங்க இருக்காங்க. அதன் பிறகு எம்பிசியில் 80 எடுத்தவங்க இருக்காங்க. இதில் வந்து எம்பிசிக்கு வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கு வேகன்சி கிடையாது. நான் டீச்சிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸில் எம்பிசிக்கு வேகன்சியே இல்லை. ஆனால் இவங்க 80 மார்க் தான் எடுத்திருக்காங்க. அப்போ இவங்க மெரிட்டில் வந்தால் மட்டும்தான் செலக்ட் ஆக முடியும். அதனால கண்ணன் சார் அவர் நான் டீச்சிங் ஸ்டாஃப் போட்டு வச்சுருக்காரு. வேகன்சி இல்லாத ஒரு இடத்துக்கு போட்டிடும் போது ஐஎஸ் மார்க் எடுத்தது வேலை கிடைக்கும், இவருக்கு வாய்ப்பு கிடையாது. தான் ரெட்டுன்னு போட்டு வச்சு ரெட்டில் போட்டிருக்கேன். அடுத்து இதில் நான் டீச்சிங் ஸ்டாஃப் வந்து 2 வேகன்சி தான். ஜென்ரல் டர்னில் ஒரு வேகன்சி, பிசியில் ஒரு வேகன்சி அப்படின்றதுனால இங்கே ஜென்ரல் டர்னில் பார்த்தா தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் நான் டீச்சிங் ஸ்டாஃப் 95 மார்க் எடுத்துனா அவங்க ஜென்ரல் டர்னில் போனாலும் அவங்களுக்கு அடுத்து இருக்கிற பொற்கொடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிசி கம்யூனிட்டி. ஸோ பிசி கம்யூனிட்டியில் இருக்கனால டைரெக்டாக பிசி வேகன்சியில் இவங்க 74 எடுத்தால் கூட ஃபில் ஆகிடுவாங்க. இவங்களுக்கு மேலே யாருமே மார்க் இல்லை அப்படின்னா பொற்கொடி அவர்களுக்கு கிடைக்கும். இல்லை தீபா அவர்களுக்கு அடுத்து யாராவது மார்க் எடுத்து அவங்களுக்கு கிடைக்கும். இல்லை தீபா அவர்களுக்கு மேலேயே யாராவது 100, 98 அப்படின்னு எடுத்திருந்தாங்கன்னா தீபா அவருக்கும் வேலை கிடைக்காது. அதனால் நான் டீச்சிங் ஸ்டாஃப் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா ஃபில் பண்ணுங்கள். அடுத்த தகவல் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டேட் இங்கே வந்திருக்கு பாருங்கள், 17/11/2025. ஸோ நேற்று டேட்டா ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நேற்று டேட்டா ஃபில் பண்ணல இந்த டேட்டா வருது. ஸோ டேட்டா ஃபில் ஆக நான் அடுத்தடுத்த நாள் தகவல் கொடுக்குறேன். அடுத்து எஸ்ஜிடி ரிசர்வேஷன் வரலாம். எஸ்ஜிடி ரிசர்வேஷன் பொறுத்தவரையும் அம்பிகைன்னு சொல்லிட்டு அவங்க 85 மார்க் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு டைரெக்டான வேகன்சி ஏன்னா ஜென்ரல் டர்ன்லேயே 3 வேகன்சி இருக்குது. ஜென்ரல் டர்ன் விமனில் ஒரு வேகன்சி இருக்குது. அப்புறம் பிஎஸ்டிஎம் ஒரு வேகன்சி வருது. பிசி விமனில் 2 வேகன்சி, பிசி டைரெக்டாக ஜென்ரலில் 2 வேகன்சி 1 இப்படியெல்லாம் இருக்கனால கண்டிப்பாக அம்பிகை அவர்கள் எஸ்டிடி ரிசர்வேஷனில் இந்த 85 மார்க்கு வேலை கிடைச்சிரும். அதன் பிறகு பொற்கோடி அவர்கள் பிஎஸ்டிஎம் அவங்களும் அவங்க கிடையாது. இப்போ பொற்கோடி வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃப். வேறு இன்னொன்று இருக்குது பார்த்தீங்கன்னா எம்பிசியில் சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 80 மார்க் எடுத்து எம்பிசிக்குள்ளே வராங்க 8%. ஸோ எம்பிசி அங்கேயும் 2 வேகன்சி இருக்குது. ஸோ சுதா அவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படுகிறது. வேறு என்ன தகவல் வேணால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு கட் ஆஃப் தகவல் வேணுன்றதையும் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா விருப்பம் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். அடுத்த வீடியோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் 217 வேகன்சிக்கானது. அடுத்த கட் ஆஃப் தகவலோடு சந்திக்கிறேன்.